exercise 6.4ல 6th sum. Question வந்து என்னன்னா, the vertices of triangle ABC are ABC ன்னு 3 points கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து angle ABC கண்டுபிடிக்கணும். So first என்ன பண்றோம்னா direction ratio எடுக்கிறோம். Aக்கும் Bக்கும் இடையில உள்ள direction ratio. அப்ப இந்த பாயிண்ட் நம்ம x1 y1 z1 இத வந்து x2 y2 z2 எடுக்கிறோம். So நமக்கு ஃபார்முலா என்னது டைரக்ஷன் ரேஷியோக்கு x2 - x1 y2 - y1 z2 - z1. அப்ப இங்க வந்து 6 - 7 - 1 ன்னு வரும். 0 - 2 -2 ன்னு வரும். 3 - 1 2 ன்னு வரும். இனி டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் BC எடுத்தோம்னா அதே ஃபார்முலா தான். ஆனா எதுக்குள்ள எடுக்கணும்? B க்கும் C க்கும் எடுக்கணும். So x2 - x1 னா 4 - 6 - 2 2 - 0 so 0 4 - 3 1. அப்ப இது வந்து நமக்கு B வெக்டர், இது வந்து D வெக்டர். இனி cos θ எழுதுறோம். modulus of B vector dot D vector. ஃபர்ஸ்ட் ரெண்டோட டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவோமா? இங்க வந்து -1 இங்க -2. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2. அடுத்து -2 இங்க +2. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது -4. இங்க 2 இங்க 1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 2. ஆட் பண்ணா 4 - 4 0ன்னு வருது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூ வந்து 0 வந்தனால டினாமினேட்டர் வந்து எப்படியும் அதில் நான் ஜீரோ வேல்யூ தான் வரும். 0/any நான் ஜீரோ வேல்யூ வந்து 0. அப்போ டாட் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0னா அந்த ரெண்டு லைனுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ ஆங்கிள் பிட்வீன் அந்த ரெண்டு லைன் வந்து என்னது 90 டிகிரி. θ ஈக்குவல் டு π/2. தட் இஸ் ஆங்கிள் ABC ஈக்குவல் டு π/2. இதுவும் அதே மாதிரி தான் 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா the straight line joining the first 2 points is parallel to the straight line joining the third and fourth point. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது A B யோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் போன சம் மாதிரியே தான் அதே ஃபார்முலா தான். ஆனால் இங்கே வந்து A Bன்னு இருக்குது. அப்போ A - 1 - 2னா A - 3ன்னு வரும். 4 - 1னா 3ன்னு வரும். -1 - 4னா -5ன்னு வரும். இனி அதே இது அடுத்து டைரக்ஷன் ரேஷியோ ஆஃப் த லைன் ஜாயினிங் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ். அப்போ என்ன வரும்? 5 - 0 5, 3 - 2 1, -2 மைனஸ் ஆஃப் இது. அப்போ -B -2 -B + 1ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி வரும். எப்படி வரும்? -2 மைனஸ் ஆஃப் இது. அப்போ மைனஸ் ஆஃப் B -1. ஸோ -2 - B + 1 -2 + 1னா -1 - B. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே வருது. -B -1. இனி என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு லைன்ஸும் பேரலல்னு கொடுத்துருக்காங்க. பேரலல்னால் இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கும். B1/D1 = B2/D2 = B3/D3. அப்போ அதுபடி இங்கே என்ன பண்ணிடலாம்? B1/D1னா A - 3/5 3/1 -5 - B -1. இனி வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் லாஸ்ட் டேர்மையும் எடுக்கலாம். ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் டேர்மையும் செகண்ட் டேர்மையும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் தேர்ட் டேர்ம்லேயும் நமக்கு ABன்னு வருது. செகண்ட் டேர்மில் ஒரு வேரியபிளும் இல்லை, நம்பர் மட்டும் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். அப்புறம் செகண்டையும் தேர்டையும் ஈக்குவேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டையும் செகண்டையும் ஈக்குவேட் பண்ணும்போது இப்படி வருது. A - 3/5 = 3. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா A - 3 = 15, A = 18. இது செகண்டையும் தேர்டையும் ஈக்குவேட் பண்ணோன்னா 3 = -5/- B -1. கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன வரும்? 3 × -B -1 = -5. ஸோ இங்கே 3யை வந்து நம்ம உள்ளாடி எடுத்தோன்னா -3B -3 அதுதான் இங்கே இருக்குது. ஸோ -3B -3 = -5. இதில் இருந்து -3B = -3 அடுத்த சைடு வரும்போது +3 ஆயிரும். ஸோ -2ன்னு வரும். B வந்து 2/3. இனி அடுத்த சம் வந்து if the straight lines ரெண்டு லைன் இருக்குது, ரெண்டுமே வந்து perpendicular to each other இருந்துச்சுன்னா find the value of M. அப்போ ரெண்டு லைன் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு லைன் ஈக்குவேஷன் எடுத்துட்டு இதில் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. செகண்டில் என்ன பண்ணணும்? ஒரு மைனஸை வெளியில் எடுக்கணும்.
அப்போ தான் அது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வரும். ஸோ மைனஸை வெளியில் எடுத்தோன்னா இந்த மாதிரி வரும், மைனஸ் ஆஃப் ஒய் மைனஸ் 2/5. அதே மாதிரி தேர்ட் டேர்மை பார்த்தோம்னா மைனஸ் இசட்னு இருக்குது, அது ப்ளஸ் இசட்னு இருக்கணும். ஸோ அங்கேயும் ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறோம். ஸோ இதிலேருந்து மைனஸை டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம், இதில் உள்ள மைனஸையும் கீழே கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். இதில் வந்து இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது, இதில் 2yன்னு இருக்குது, ஆனால் நமக்கு y தான் வரணும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துகிறோம். 2 × y + 1/2. இதில் என்ன வரணும், மைனஸ் இசட் இருக்குது, நமக்கு இசட் தான் வேணும். ஸோ ஒரு மைனஸை வெளியில் காமனாக எடுத்துகிறோம். ஸோ மைனஸ் ஆஃப் இசட் - 1ன்னு வரும். ஏன்னா இப்போ வந்து இது ரெண்டுமே வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் இருக்குது. ஏன்னா பி வெக்டர் வந்து என்னது, இந்த டினாமினேட்டரில் உள்ள வெக்டர் 5m + 2 × i cap, அடுத்தது -5j cap + k cap. இது வந்து பி வெக்டர். அதே மாதிரி இங்கே டி வெக்டர் எடுத்தோம்னா எக்ஸுக்கு கீழே உள்ளது வந்து என்னது, d1. அப்போ அங்கே 1ன்னு அர்த்தம். ஸோ 1 × i capனா i cap. அடுத்து செகண்ட் டேர்ம் கூட வந்து j cap எடுக்கணும், 2m j cap. அடுத்தது தேர்ட் டேர்ம் கூட k cap எடுக்கணும். இனி both the lines are perpendicular, ரெண்டு லைனுமே perpendicular. அப்போ b vector dot d vector வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ஸை மல்டிப்ளை பண்ணணும். டாட் ப்ராடக்ட்னா என்ன, 5m + 2 இன்ட்டு இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் i cap வந்து 1. ஸோ 5m + 2ன்னு வரும் இருக்குது. ஸோ அடுத்தது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் j cap வந்து -5, இங்கே வந்து 2m, ஸோ -10m. அடுத்து இங்கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் k cap 1, இங்கே வந்து 3, ஸோ 3 = 0. இனி 5m - 10mனா -5m, 2 + 3 5 = 0. இதில் வந்து -5m அடுத்த சைடு கொண்டு போனோம்னா 5m = 5ன்னு வரும், m = 1. இனி அடுத்த சம், ஷோ தட் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்து 3மே வந்து கொலினியர்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டை எடுத்து அதை வச்சு ஒரு லைன் ஃப்ரேம் பண்ணுறோம். ஸோ 2 பாயிண்ட் ஃபார்ம், 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுன்னா அது ஈக்குவேஷன் ஆஃப் தி லைன் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா இது. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து x1 y1 z1, செகண்ட் பாயிண்ட் வந்து x2 y2 z2. சரியா, இனி வந்து இந்த ஃபார்முலாவில் அந்த வேல்யூஸை போடணும். போட்டு ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. இனி இதில் என்ன பண்ணணும்னா, நமக்கு இன்னொரு பாயிண்ட் இருக்குது, தேர்ட் பாயிண்ட் 812. இந்த பாயிண்ட்டை அந்த லைன் ஈக்குவேஷனில் போட்டு ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா 3 பாயிண்ட்டுமே கொலினியர்னா ஒரே லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த பாயிண்ட்டை XYZன்னு எடுத்துருக்கோம், 8 1 2. ஏன்னா இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கக்கூடிய லைன் ஈக்குவேஷனில் போடும். எக்ஸுக்கு பதில் 8, ஒய்க்கு பதில் 1, இசட்டுக்கு பதில் 2. ஸோ ரீப்ளேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வருது. ஸோ 3மே வந்து ஈக்குவலாக வருது, -2 -2 -2. அதனால் என்ன சொல்லிடலாம், அந்த தேர்ட் பாயிண்ட் வந்து லைன்ஸ் வந்து கிவன் லைன். அப்போது எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ஒரே லைனில் இருக்கிறதுனால கொலினியர்னு சொல்லிடலாம். ஸோ உங்களுக்கு இப்போ 6.4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ நான் 4th சாப்டர் எடுக்க போகிறேன். ஏன்னா இங்கே பப்பிக்கு வந்து ஸ்கூலில் டெஸ்ட்டுக்கு இந்த போர்ஷன் இருந்துச்சு, அதனால் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 4th சாப்டரை நோட்டுக்கு பின்னாடி பேக் சைடில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரி, இது நோட்டில் கொஞ்சம் தான் இடம் இருக்குன்னா இன்னொரு நோட் வாங்கி அதில் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் 4th சாப்டரை. இல்லைன்னா நோட்டில் பின்னாடியே 4th சாப்டர் எழுதுங்க, அது சின்ன சாப்டர் தான், சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இதில் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ டொமைன்னா இப்போ எல்லா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் எழுதியிருக்கேன்னா சைன், காஸ், டேன், அப்புறம் கொசிகண்ட், சீக்கண்ட், காட், இந்த 6 தான் நம்மளோட ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ். டொமைன்னா எக்ஸோட வேல்யூ, ரேஞ்ச்னா சைன் எக்ஸோட வேல்யூ. பொதுவாக நம்ம சைன் எக்ஸா இல்லைனா காஸ் எக்ஸ் எல்லாத்தையுமே ஒய்ன்னு டினோட் பண்ணும். ஸோ டொமைன்னா எக்ஸ் வேல்யூ, ரேஞ்ச்னா ஒய் வேல்யூ. இல்லைனா ரேஞ்ச்னா என்னது, சைன் எக்ஸ், காஸ் எக்ஸ், அந்த மொத்தமாக உள்ள வேல்யூன்னு சொல்லிடலாம். ஸோ இந்த இதை வந்து நீங்கள் அப்படியே படிக்க வேண்டியதுதான். சைனோட டொமைன் வந்து ரியல் நம்பர் அப்படின்னா எக்ஸுக்கு வந்து என்ன ரியல் நம்பரும் நம்ம எடுத்துக்கலாம். ரேஞ்ச், சைன் ஃபங்க்ஷன் எப்போவுமே -1 to +1க்கு இடையில தான் இருக்கும். ஸோ அதுதான் அதோட ரேஞ்ச். காஸ் ஃபங்க்ஷனுக்கும் அதே மாதிரி தான் டொமைனும் ரேஞ்சும். டேனை பார்த்தோன்னா டேன் இதுக்கப்புறம் உள்ள எல்லாத்துமே வந்து டிவிஷன் ஃபார்மில் வரும். டேன்னா என்னது, 1 இந்த சைன் பை காஸ். இப்போ டினாமினேட்டரில் வந்து காஸ் வரும்,
எப்போவுமே டினாமினேட்டர் வேல்யூ நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். அப்போ டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா நமக்கு அந்த சொல்யூஷன் வந்து 2n + 1 × π/2ன்னு வரும். அதனால் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோனால நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டேர்மை மொத்தமாக இதுலேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஆர் டிஃபரன்ஸ் செட் 2n + 1 × π/2 where n is an integer. அதுக்கப்புறம் ரேஞ்ச் பார்த்தோன்னா tan xோட வேல்யூ வந்து ரியல் நம்பர், ஏன்னா நமக்கு tan 90 இன்ஃபினிட்டின்னு வருது. tan -90 -∞ வரும். ஸோ -∞ to +∞ வரைக்கும் எல்லா வேல்யூஸுமே வரதுனால இதோட ரேஞ்ச் வந்து ஆர். அதே மாதிரி ஒவ்வொரு இதோட டொமைனும் ரேஞ்சும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 4.1 find the principal value of sin inverse of -1/2. ஸோ இதோட பிரின்சிபல் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் வேல்யூனா அதுக்கு சொல்யூஷன் தான் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வல்குள்ளாடி அப்படின்னா நம்ம பொதுவாக சொல்யூஷனில் நிறையா சொல்யூஷன்ஸ் வரும் நமக்கு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு. ஒரு குறிப்பிட்ட சொல்யூஷன் ஒரு குறிப்பிட்ட டொமைனுக்குள்ளே வரக்கூடிய சொல்யூஷனை தான் பிரின்சிபல் வேல்யூன்னு சொல்லுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து 1 to 1 on 2 இருக்கும் அந்த மாதிரி. ஸோ sin inverse -1/2னா இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாமே ஆங்கிள். ஸோ sin inverse -1/2னா ஆங்கிள் whose sin value is -1/2. ஸோ sin inverseக்கு நெகட்டிவ் வேல்யூ வந்தாலே ஒரு மைனஸ் முன்னாடி போட்டுருங்க. போட்டுட்டு இதை பாசிட்டிவ் ஆக்கணும்னா 1/2ன்னு எடுத்தோன்னா சைனுக்கு எந்த ஆங்கிளுக்கு 1/2 வரும், 30 டிகிரிக்கு தான் 1/2 வரும். ஸோ 30னா π/6, ஆல்ரெடி ஒரு மைனஸ் போட சொன்னேன், -π/6. நம்ம இந்த பிரின்சிபல் டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் இல்லைனா ரேஞ்ச், சரியா, ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா -π/2 to π/2 இந்த இன்டர்வல்குள்ளாடி தான் இருக்கணும். ஸோ இந்த -30 வந்து இதுக்குள்ளாடி வரும். அடுத்தது the principal value of sin inverse of 2 if it exists. ஸோ இதில் என்ன இருக்குன்னா பிரின்சிபல் வேல்யூ ஆஃப் சைன் இன்வர்ஸ் 2 கண்டுபிடிக்கணும். அது வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு என்ன தெரியும், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன இருக்குது, இந்த எக்ஸோட வேல்யூ சைன் இன்வர்ஸ் எக்ஸில் இந்த எக்ஸோட வேல்யூ வந்து -1க்கும் +1க்கும் இடையில தான் இருக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. 2 வந்து இந்த இன்டர்வலில் இல்லை. அதனால் என்ன சொல்லலாம், 2 does not belong to this interval. ஸோ sin inverse of 2 does not exist சொல்லி முடிச்சிடலாம். இனி இது எக்ஸாம்பிள் 4.3 sin inverse 1/√2. இன்வர்ஸ்னால என்ன சொன்னேன், ஆங்கிள்னு சொன்னேன். சைன் ஆஃப் விச் ஆங்கிள் இஸ் 1/√2ன்னு பார்க்கணும். sin 45 தான் 1/√2. ஸோ அதில் 45ன்னு வரும். 45னா π/4. அது வந்து இதுதான் என்னது பிரின்சிபல் ரேஞ்ச் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன், க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2 to π/2. இந்த வேல்யூ இதுக்குள்ளே இருக்கான்னு பார்க்கணும். இது வந்து அதில் இருக்குது. இனி அடுத்தது வந்து செகண்ட் சப்டிவிஷன், சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/3. அப்போ இது வந்து என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் -π/3னா சைன் ஆஃப் -θ, சைன் ஆஃப் -π/3னா மைனஸ் சைன் π/3. அப்போ வெளியில் இருக்க சைன் இன்வர்ஸ் அப்படியே இருக்கும். சைன் ஆஃப் -π/3க்கு பதில் -sin π/3. இனி sin π/3 sin 60னா √3/2. இனி சைன் இன்வர்ஸ்குள்ளாடி வந்து மைனஸ் சைன் வந்துச்சுன்னா ஒரு மைனஸை போட்டுட்டு இது பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆங்கிள்னு பார்க்கணும். சைன் இன்வர்ஸ் √3/2னா ஆங்கிள் வந்து என்னது 60 டிகிரி. ஸோ π/3 இது வந்து இந்த இன்டர்வலில் இருக்குது. இனி அதே மாதிரி தேர்ட் சப்டிவிஷன் வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 5π/6. அப்போ இதை வந்து நான் டினாமினேட்டரோட மல்டிபிள்ஸாக எழுத போகிறேன். டினாமினேட்டரோட மல்டிபிள்ஸாக எழுதணும்னா 5π என்ன பண்ணுறேன், ஒரு பையை ஆட் பண்ண போகிறேன். அப்போ 6π கீழே உள்ளதோட மல்டிபிள்ஸாக வந்துடும். ஒரு பையை ஆட் பண்ணும்போது அதே இதை சப்ராக்டும் பண்ணணும். ஸோ 5π
ப்ளஸ் பைனா 6 பைன்னு வரும், மைனஸ் ஒரு பை பண்ணுவோம், ஸோ 6 பை மைனஸ் பை டிவைடட் பை 6. இதை நீ செப்பரேட் பண்ணோன்னா 6 பை பை 6 வந்து பை மைனஸ் பை பை 6. ஸோ இது வந்து சைன் ஆஃப் 180 மைனஸ் டீட்டா ஃபார்மில் இருக்குது. சைன் 180 மைனஸ் டீட்டானா செகண்ட் குவாட்ரண்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்டில் வந்து சைன் பாசிட்டிவ். ஸோ சைன் பை மைனஸ் பை பை 6 சைன் பை பை 6ன்னு எழுதிடலாம். இனி சைன் இன்வர்ஸ் அப்படியே போட்டுட்டு சைன் 30னா 1/2. ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2ன்னு வருது. சைன் இன்வர்ஸ் 1/2ன்னு அதோட ஆங்கிள் வந்து என்னது 30 டிகிரி. ஸோ பை பை 6 அது வந்து நம்மளோட ரெக்யூர்ட் டொமைன் க்ளோஸ் இன்டர்வல் மைனஸ் பை பை 2க்கு கம்மா பை பை 2க்கு இடையில் வருது. இனி இது வந்து நான் சும்மா கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆங்கிள்ஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி ஈஸியாக படிக்கலான்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன போடணுன்னா 0ன்னு போட்டுக்கோங்க. அடுத்தது குவார்ட்டர் 1/4. அடுத்தது இன்னும் 1/4 ஆட் பண்ணால் என்னது ஹாஃப். அது கூட 1/4 ஆட் பண்ணால் 3/4. இங்கே வந்து 1 வரும். சரியா? ஸோ 0லேருந்து 1 வரைக்கும் எழுதுகிறேன். 1/4 1/4 ஆட் பண்ணி எழுதுகிறேன். சரியா? ஸோ இந்த மாதிரி வருது. இனி அடுத்து என்ன பண்ணணுன்னா இதை வந்து இனி டிவைட் பண்ண போகிறேன். டிவைடில் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறேன். ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கும் போது ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு 0 டிகிரி 30 டிகிரி 45 டிகிரி 60 டிகிரி 90 டிகிரி ரேடியனில் எழுதணுன்னா இந்த மாதிரி வரும். 30னா பை பை 6, 45னா 4 பை பை 4, 60னா பை பை 3, 90னா பை பை 2. இனி சைன் எடுத்தோன்னா எல்லாத்துக்குமே வந்து இங்கே உள்ள ஸ்கொயர் ரூட் இதோட ஸ்கொயர் ரூட்டை தான் இங்கே எழுத போகிறோம். சைனுக்கு 0ஓட ஸ்கொயர் ரூட் 0, 1/4ஓட ஸ்கொயர் ரூட் 1/2, 1/2ஓட ஸ்கொயர் ரூட் 1/√2, 3/4ஓட ஸ்கொயர் ரூட் √3/2, 1ஓட ஸ்கொயர் ரூட் 1. சரியா? அப்போ இது வந்து சைனுக்கு எழுதுகிறோம். காசுக்கு வந்து லாஸ்ட்லேருந்து மாற்றி எழுதணும். இங்கே லாஸ்ட்டில் 1 இருக்கனால இங்கே ஃபஸ்ட்டில் 1. அடுத்து இங்கே √3/2னா இங்கே செகண்டில் √3/2. மிடில் ரெண்டுமே சேம் 1/√2. அடுத்து இந்த 1/2 இங்கே வந்துடும் 1/2. 0 வந்து இங்கே வந்துடும். அடுத்தது டேன்னா என்னது சைன் பை காஸ். ஸோ சைன் வேல்யூ டிவைடட் பை காஸ் வேல்யூ. 0/1 வந்து 0, 1/2 டிவைடட் பை √3/2 இந்த ரெண்டு டிவைட் பண்ணணும். இல்லைனா டினாமினேட்டர் ரெண்டுக்குமே சேம் தான். அதனால் அதை விட்டுட்டு இந்த நியூமரேட்டர் பை இந்த நியூமரேட்டர்னு எழுதிடலாம் 1/√3. அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த நியூமரேட்டர் பை இந்த நியூமரேட்டர் 1, √3/1. சரியா? √3 1/0 இன்ஃபினிட்டி. ஸோ இது மாதிரி நம்ம டேபிளில் போட்டுடலாம். நம்ம அந்த டேபிள் வேல்யூஸ் வந்து தெரியாமல் இந்த சாப்டர் பண்ணவே முடியாது. ஏன்னா நமக்கு ஃபுல்லாக வந்து இந்த டேபிள் வச்சு தான் வரும். அடுத்தது எக்ஸாம்பிள் 4.4. ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 மைனஸ் 3x². ஸோ இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்னா டொமைன்னா எக்ஸோட வேல்யூ. நம்ம ஜென்ரலாக சைன் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்தோன்னா அதோட டொமைன் அந்த எக்ஸ் வேல்யூ வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்மில் இருக்குது. ஆனால் எக்ஸ் இருக்க இடத்துல இந்த டேர்ம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நம்ம எக்ஸுக்கு பதில் இந்த டேர்மை போட்டுட்டு அது எப்படி இருக்கும் -1க்கும் +1க்கும் இடையில இருக்கும். ஏன்னா இந்த மிடில் வந்து எனக்கு என்ன மட்டும் வேணும், எக்ஸ் மட்டும்தான் வேணும். அப்போ இந்த 2வை ஃபஸ்ட்டு நான் ரிமூவ் பண்ணணும். இது வந்து ஈக்குவல் இல்லை, இன்இக்வாலிட்டி இருக்குது, லெஸ் தேன் கிரேட்டர் தேன் அந்த மாதிரி. ஸோ நம்ம சும்மா எதையும் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ண முடியாது. எதை பண்ணாலும் எல்லா சைட்லேயும் பண்ணணும். நெகட்டிவ் சைனை வச்சு மல்டிப்ளை பண்ணாலோ டிவைட் பண்ணாலோ சிம்பிள் மாறும். சரியா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே 2வை ரிமூவ் பண்ண போகிறேன். அப்போ வந்து எல்லாம் -2 வேணும். அப்போ தான் அது 0 ஆகும், ரிமூவ் பண்ண முடியும். ஸோ இதில் மட்டும் ஆட் பண்ணலை, எல்லா இதுலேயும் இதில் 3 இதுலேயும் -2 போட போகிறேன். ஸோ -1 ஆல்ரெடி இருக்கா, -2 இது கூட -2 பண்ணும்போது இந்த மாதிரி வரும். இது கூட -2னா -1. இனி இதில் -3x² இருக்குது. இனி எனக்கு வந்து என்னது வேணும், x² தான் வேணும்.
எக்ஸ் தான் வேணும். ஒவ்வொரு தான் நான் டேர்மை குறைச்சிட்டே வருவேன். ஸோ இந்த -3 ரிமூவ் பண்ண போகிறேன். -3 வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அதால் டிவைட் பண்ணணும். ஒவ்வொரு டேர்மையும் -3 வச்சு டிவைட் பண்ண போகிறேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் என்னது, நெகட்டிவ் சைனை வச்சு மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் சிம்பிள் மாறும். ஸோ இதை நான் -3 வச்சு டிவைட் பண்ணுறேன். அப்போ இந்த <= சிம்பிள் >= மாறும். இங்கேயும் -3 வச்சு டிவைட் பண்ணுறேன். <= மாறும். திருப்பி -3 டிவைடட் பை -3னா 3 கேன்சல் ஆகி 1ன்னு வரும். > இங்கே x², > இங்கே 1/3. இனி இதை ரீஅரேஞ்ச் பண்ணலாம். லாஸ்ட்டில் உள்ள டேர்மை ஃபஸ்ட்டில் எழுதுறேன். 1/3 <= x² <= 1. இதில் வந்து நமக்கு x² இருக்குது. ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். நான் வந்து பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறேன். ஆனால் நெகட்டிவ் எடுத்தேன்னா சிம்பிள்லாம் மாறும். ஸோ பாசிட்டிவ் ஸ்கொயர் ரூட்னா |x|ன்னு போடுறேன். அதோட வேல்யூ வந்து 1/√3க்கும் 1க்கும் இடையில இருக்கும். இப்படி நமக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா a வேல்யூ வந்து <x |x|b இருந்துச்சுன்னா அந்த x வேல்யூ வந்து x belongs to closed interval minus of last term, minus of first term, union first term, last term. அதுபடி இங்கே என்ன வரும், x belongs to closed interval minus of last term -1, minus of first term -1/√3 union first term, second term. சரியா? ஸோ இதான் இதோட ஆன்சர். எக்ஸசைஸில் உள்ள சம் நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரியே தான் வரும். 2π/3ன்னு இருக்கா, ஒரு பையை ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ தான் கீழே உள்ள வேல்யூவோட மல்டிபிள்ஸாக வரும். இதை தனித்தனியாக எழுதிடலாம். π - π/3 sin 180 - θ வந்து என்னது, செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். சைன் பாசிட்டிவ். ஸோ sin π/3ன்னு வரும். இதில் இந்த sin π/3னா sin 60. sin 60யோட வேல்யூ வந்து √3/2. இப்போ இங்கே என்ன இருக்குது, sin inverse of √3/2ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு ஆங்கிள் வந்து என்னது வரும், 60 டிகிரி π/3. அது நம்மளோட ரெக்யூர் டொமைனில் இருக்குது. தட் இஸ் க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, π/2ல் இருக்குது. இனி அடுத்தது வந்து என்னென்னா sin inverse of sin 5π/4. இதுவும் என்ன பண்ணலாம், கீழே உள்ளதோட மல்டிபிள்ஸாக எழுதிடலாம். 4π + π செப்பரேட் பண்ணோன்னா π + π/4. π + θ ஃபார்மில் இருக்குது அப்படின்னா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அங்கே வந்து சைன் நெகட்டிவ். ஸோ -sin π/4ன்னு வரும். sin 45னா நமக்கு அதோட வேல்யூ 1/√2. அப்போ -1/√2ன்னு வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் நெகட்டிவ் வேல்யூனா மைனஸ் போட்டுட்டு 1/√2க்கு என்ன ஆங்கிள் வரும்னா 45, π/4ன்னு வரும். இனி அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 7. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் இது. அப்போ இதுக்கு வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்கிறத எடுக்கிறேன். அது வந்து எந்த ஃபார்மில் இருக்குன்னா இந்த ஃபார்மில் இருக்குது. sin a + b ஃபார்மில் இருக்குது. sin a + bனா என்னது, sin a cos b + cos a sin b. இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்க டேர்ம்னா இருக்குது. a இருக்க இடத்துல 5π/9, b இருக்க இடத்துல π/9. ஸோ ரைட் சைட் ஃபார்மில் இருக்கனால லெஃப்ட் சைடை யூஸ் பண்ணுறோம். சைன் இன்வர்ஸ் அப்படியே இருக்குது. அது கூட sin a + b. ஸோ a வந்து 5π/9, b வந்து π/9. அப்போ sin இன்வர்ஸ் ஆஃப் sin ரெண்டை ஆட் பண்ணோன்னா 6π/9. கேன்சல் பண்ணோன்னா ஒரு 3யை கேன்சல் பண்ணிடலாம், 2π/3. ஸோ இங்கே 2π/3. இதுக்கப்புறம் ரெண்டு மெத்தடில் பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம், டினாமினேட்டரோட மல்டிபிள்ஸாக எழுதலாம். அப்போ 2π மேலே இருக்குதுன்னா ஒரு π வேணும். +π -π அப்படி போட்டும் பண்ணலாம். இல்லைன்னா பைக்கு பதில் 180 டிகிரின்னு தெரியுமா, 180ன்னு போட்டுக்கலாம். 180 போட்டோன்னா 3க்கு கேன்சல் பண்ணும்போது 60. 2 × 60னா 120. 120 எப்படி எழுதிடலாம், 180 - 16 எழுதலாம். 180 - 16னா π/3. 180 - θ ஃபார்ம்னா செகண்ட் குவாட்ரண்ட், அங்கே சைன் பாசிட்டிவ். ஸோ sin 180 - θவை sin π/3ன்னு எழுதிடலாம். அப்போது இது வந்து இப்போ இன்னொரு மெத்தடில் பண்ணுறேன். இந்த ப்ராப்பர்ட்டி ஆக்சுவலாக பின்னாடி தான் வரும். சைன் இன்வர்ஸ் ஆஃப் sin xனால் அதை எக்ஸ்ன்னு எழுதிடலாம். சைனையும் சைன் இன்வர்ஸையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஆனால் இந்த எக்ஸ் வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் -π/2, π/2ல் இருக்கணும். ஸோ இங்கே வந்து நமக்கு இந்த எக்ஸ் அப்போ வந்து π/3. அது வந்து அந்த இன்டர்வலுக்குள்ளாடி இருக்கிறதுனால சைன் இன்வர்ஸையும் சைனையும் ரிமூவ் பண்ணிவிட்டு டைரெக்டாக எழுதிடும்.
இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸ்லேயும் இது மாதிரி நம்ம பண்ணலாம். சரியா, நான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணாததுனால அதை சொல்லித்தரலாம் அந்த மெத்தட். ஸோ அதுவும் அப்படி பண்ணிக்கலாம். இனி இது வந்து செகண்ட் சம். ஃபைண்ட் த பீரியட் அண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் y equal to sin 7x. இந்த கர்வோட பீரியடும் ஆம்ப்ளிடியூடும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்மில் வந்து என்னென்னா y equal to a sin bx ஃபார்மில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஆம்ப்ளிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் a, பீரியட் வந்து 2π by மாடுலஸ் ஆஃப் b. ஆம்ப்ளிடியூட்னா வந்து மேக்ஸிமம் ஹைட்டு, பீரியட்னா என்னென்னா எந்த ஒரு கர்வுமே சிலே கர்வ் ஒரு குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு அப்புறம் சேம் கர்வ் ரிப்பீட் ஆகும். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பீரியட்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ சைன் கர்வ் எடுத்தோம்னா இந்த மாதிரி வரும். இப்போ இதுக்கு மேக்ஸிமம் ஹைட் வந்து என்னவாக இருக்கும், 1. அதுதான் அதோட ஆம்ப்ளிடியூட். ஸோ இது 0, இது 2π. 2πக்குள்ளாடி ஒரு கர்வ் எக்ஸிஸ்ட் ஆகுதா, இதே கர்வ் தான் அடுத்த 2π வரைக்கும் ரிப்பீட் ஆகும். ஸோ 2π to 4π. ஸோ இப்படி எந்த இன்டர்வலுக்கு அப்புறம் சேம் கர்வ் ரிப்பீட் ஆகுதோ அதுதான் என்னது, பீரியட். ஸோ இங்கே வந்து என்னென்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். கொடுத்துருக்க கொஸ்டின் வந்து y equal to sin 7x. ஸோ இதை வந்து நம்ம இந்த ஃபார்ம் கூட கம்பேர் பண்ணணும். y equal to a sin bx கூட கம்பேர் பண்ணணும். அப்போ a வேல்யூ என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சைன் இங்கே முன்னாடி 1 இருக்குது, b வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் இந்த x 7. அப்போ அந்த ஃபார்மில் அப்படி இங்கே ஆம்ப்ளிடியூட் வந்து என்னது, மாடுலஸ் ஆஃப் a. அப்போ மாடுலஸ் ஆஃப் 1னா 1. பீரியட் வந்து 2π by மாடுலஸ் ஆஃப் b. மாடுலஸ் ஆஃப் bனா பாசிட்டிவ் ஆக்கணும், ஆல்ரெடி பாசிட்டிவ் தான், அதனால் அப்படியே வச்சிடலாம். இனி அடுத்தது செகண்ட் ஒன் வந்து அதே மாதிரி இன்னொரு y equal to minus sin 1/3x. ஸோ இங்கே a வேல்யூ வந்து சைனோட கோஎஃபிஷியன்ட் -1, b வந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 1/3. ஸோ ஆம்ப்ளிடியூட் வந்து மாடுலஸ் ஆஃப் -1 1ன்னு வரும். பீரியட் வந்து 2π by மாடுலஸ் ஆஃப் b, bயோட வேல்யூ 1/3. ஸோ இந்த 3 நியூமரேட்டருக்கு போகும்போது 2 × 3 6πன்னு வரும். இனி தேர்ட் சப்டிவிஷன் y equal to 4 sin. இதுவும் அதே மாடல் தான், நீங்களே செஞ்சிடலாம். அடுத்தது sketch the graph of y equal to sin 1/3x for x greater than or equal to 0 less than 6π. ஸோ இதே கர்வ் தான் நமக்கு இங்கே முன்னாடி இருந்துச்சு, இந்த கர்வ். சரியா, இப்போ நம்ம ஏற்கனவே இங்கே ஆம்ப்ளிடியூடும் பீரியடும் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1ம் 6πயும் வருது. அதே தான் இங்கேயும் திருப்பி எழுதியிருக்கு. ஸோ இந்த கர்வ் எப்படி வரையணும்னா நமக்கு வந்து பீரியட் வந்து என்னது 6π. ஸோ அந்த 6π வரைக்கும் 0லேருந்து 6π வரைக்கும் ஒரு சைக்கிள் ஆஃப் கர்வ் வந்து வருது. நம்ம சைன் கர்வ் வந்து ஏற்கனவே பார்த்தோம். சைன் கர்வ் வந்து நான் எப்படி சொன்னேன், இந்த மாதிரி வரும்னு சொன்னேன்னா 0 to 2πக்குள்ளாடி இருக்கும், அதுக்கு பீரியட் அதனால் 2π. ஆனால் இதே கர்வ் தான் இங்கேயும் வருது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, இதுக்கு பீரியட் 6π. ஸோ 0 to 6π வரைக்கும் இந்த கர்வ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதே கர்வை கொஞ்சம் நீட்டி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து 6πனா இந்த இதில் உள்ள மிடில் வேல்யூ இதில் ஹாஃபாக இருக்கும். 6πனா இது வந்து என்னது 3πன்னு வரும். ஸோ இதான் இதோட கர்வ். அடுத்தது வந்து என்னென்னா, ஃபார் வாட் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் sin x is equal to sin inverse x. எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடும்போது sin inverse எக்ஸும் sin எக்ஸும் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எக்ஸுக்கு 0 போடும்போது தான் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். sin 0 0, sin inverse ஆஃப் 0னால என்னது ஆங்கிள் ஹூ சைன் வேல்யூ 0. அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக வர்றது என்னது, x equal to 0க்கு தான். இன்றைக்கி வந்து இவ்வளோ போர்ஷன் போகுதும், நோட்ஸ் வந்து இப்படியே இருக்கட்டும். நீங்கள் வந்து இது வரைக்கும் இப்போதைக்கு எழுதுங்க, மீதி உள்ளது அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.